ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 6ஆம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி 36ஆம் பாசுரத்தை சேவிப்போம். தீர்ப்பார் இல்லாத மயல் தீரக் கலந்தமால் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய நேர்க்க அறிவழிந்து உற்றாரும் அறக்கலங்க பேர் கேட்டு அறிவு பெற்றான் மாறன் சீலம் என்று பாடுகிறார். மண்ணை இருந்து துழாவி பதிகத்திலே ஒருவராலும் தீர்க்க முடியாதபடி ஆழ்வார் தன்னிலை மறந்து அவன் மேல் கொண்டிருந்த மயல், அதாவது பெரும் காதல் தீரும்படி வீற்றிருந்து எழுலகு பதிகத்திலே வந்து ஆழ்வாருடன் எம்பெருமான் கூடினான். ஆனால் ஒரு பெரிய ஆற்றின் நீரானது திடீரென்று வற்றிவிட்டால் அதன் அடிப்பகுதி வெயிலிலே சுடுவது போலவும், பட்டாபிஷேக மகோத்சவம் ஒரே நாளிலே குலைந்து ராமன் காட்டுக்கு போனது போலவும், எதிர்பாராத விதமாக ஆழ்வாரின் நிலைமையை சிறிதும் ஆராயாமல் அந்த எம்பெருமான் உடனே பிரிந்து சென்று விட்டான். இதை கண்ட ஆழ்வார், பொறுக்க பொறுக்க அனுபவங்களை கொடுப்பவனல்லோ அந்த எம்பெருமான், இப்படி சட்டென்று பிரிந்து சென்று விட்டானே என்று முன்பு இல்லாத அளவுக்கு தன் இயல்பு நிலை இழந்து தவித்தார். இதை கண்ட ஆழ்வாருடைய தாயார் முதலிய உறவினர்களும் மிகவும் கலங்கி இவருடைய உண்மையான நிலையை உணராமல் ஏதோ தேவதாந்திரம் வந்து ஆவேசித்திருப்பதாக எண்ணி அதை சரி செய்ய கட்டுவிச்சி ஒருத்தியால் ஆடு அறுக்கவும் கள் நிவேதனம் செய்யவும் தூண்டப்பட்டு கீழான தெய்வங்களுக்கு கருஞ்சோறு செஞ்சோறு இட்டு வெறியாடுதல் முதலான விபரீத பரிகாரங்களை பண்ண முயல அந்த சமயத்திலே ஆழ்வாருடைய உண்மை நிலை பற்றிய ஞானம் உடைய ஸ்ரீ மதுரகவி முதலானோர், அதாவது பராங்குச நாயகியின் உயிர் தோழி, இதெல்லாம் ஆழ்வார் சுபாவத்திற்கு பொருந்தாதே என்று அதை விளக்கி சரியான காரணத்தையும் தீர்வையும் விளக்கி பேசினர். கவளக்கடா களிறு அட்டபிரான் திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீரிட்டுமின் தணியுமே என்று அந்த கண்ணபிரானுடைய திருநாமங்களை இவர் காதில் விழும்படி கூறுங்கள் என்றிட அந்த கேசவன் கீர்த்தியை கேட்ட ஆழ்வார் இயல்பு நிலைக்கு திரும்பினார். இதுவன்றோ ஆழ்வாருடைய சீலகுணம் என்று மாமுனிகள் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.